நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் தூய்மையானவன். தூய்மையான பொருள்களை தான் அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இறைவன் தன்னுடைய தூதர்களுக்கு அளித்த அதே சட்டத்தை தான் நம்பிக்கையாளர்களுக்கும் அளித்துள்ளான். தூதர்களே, உண்ணுங்கள் தூய்மையானவற்றை, செய்யுங்கள் நன்மைகளை என்றும் இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாயிருப்பின் நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள். திருக்குரான். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை குறித்து சொன்னார்கள். அந்த மனிதர் நீண்ட நெடுந்தொலைவு பயணம் செய்து வருகின்றார். அவருடைய தலை முடி கலைந்துள்ளது. தூசு படிந்த தன்னுடைய கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துகின்றார். இறைவனே, இறைவனே என்று திரும்ப திரும்ப அரற்றுகின்றார். இத்தனைக்கும் அவருடைய உணவு ஹராமானது. அவருடைய ஆடைகளும் ஹராமான வழியில் ஈட்டப்பட்டவை. ஹராமான பொருள்களை தின்றே அவர் வளர்ந்துள்ளார். அதன் பிறகு அவருடைய துஆ மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம்.